ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதம் ஆஃபீஸுக்கு வராங்க. அப்போ சந்தோஷ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு அபிஷேக் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் சொல்கிறாங்க, நீ இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிங்கன்னா அப்புறமா கடுமையான நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கவும் அப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி தப்பு நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போ சந்தோஷம் வரவும் கௌதம் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் கேட்குறாங்க, என்ன சந்தோஷம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா அப்படின்றதாங்க. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே கௌதம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே கிரணை கூப்பிடவும் எதுக்காக வந்தது வராதமே கிரணை கூப்பிடுறா அப்படின்ட்டு சந்தோஷம் பார்க்குறாங்க. அப்போ கிரணும் வராங்க. வந்ததுமே கௌதம் சொல்கிறாங்க, கிரண் நான் உங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது அப்போ சந்தோஷ் கேட்குறாங்க, என்ன கௌதம் என்ன ஆச்சுது, கிரண் மேலே ஏதாவது தப்பு இருக்குது அப்படிங்கும்போது இல்லை அன்னைக்கு அபிஷேக் சொன்னா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எதுவுமே விசாரிக்காமல் கிரணை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்தோஷ்க்கு ஏதோ ஒரு டவுட் வருது. என்ன கௌதம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டானே, அவன் இப்படி விசாரிக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே அப்படின்னு சந்தோஷ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் கிரணை பற்றி சில விஷயங்களை கேட்கவும் கிரணும் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எதுக்காக ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்கும்போது இல்லை எனக்கு இந்த ஆஃபீஸில் ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களோட வேலைங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ கௌதம் அப்படியான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை கிரண், உனக்கு நீ படித்த படிப்புக்கு உனக்கு கூடுதலாக வேறு வேலை கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் உன்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிரணை பற்றி சொல்லவும் அப்போ சந்தோஷம் நினைக்கிறாங்க, கௌதம் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது, ஏதோ ஒன்று டவுட் இருக்குது கிரணை பற்றி, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு பேசிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ அபிஷேக் பார்க்குறாங்க, என்னது கிரணை கூப்பிட்டு கௌதம் பேசிக்கிட்டு இருக்கிறான், என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் கிரண் கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கவும் அப்போ கிரணும் அதுக்குள்ள பதிலெலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, சரி நீங்கள் போகலாம் அப்படிங்கும்போது அப்போ சந்தோஷ் கேட்குறாங்க, என்ன கௌதம் திடீர்னு கிரணை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம், உனக்கு ஏதாவது அவனை பற்றி டவுட் ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றதாங்க. அப்போ சந்தோஷம் நினைக்கிறாங்க, இல்லை கௌதமுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்குது கிரணை பற்றி, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்கிறான், சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா ஏதோ யோசனையோடு இருக்கும்போது அப்போ அங்கே பாட்டி வராங்க. மதுமிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் மதுமிதா கவனிக்காமல் இருக்கிறாங்க. என்ன மது நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீ கவனிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் பாட்டி நீங்களா அப்படின்னு சொல்லவும் என்ன ஏதோ யோசனையோடு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னுடைய முகமே சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கும்போது சரி உனக்கும் கௌதமுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது ஏன் பாட்டி அப்படி கேட்குறீங்க, அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை என்று கௌதம் பேசுகிறான், ஆனால் அவன் முகமே சரியில்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் அவன் அதை சால்வ் பண்ணிடுவான், ஆனால் அவங்ககிட்ட பொய் சொன்னால் மட்டும் அவனால் தாங்கிக்கவே முடியாது, நீ அப்படி அவன்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மதுமிதா அவங்க நினச்சி பார்க்குறாங்க, அவங்க பொய் சொன்னதை அவங்க நினச்சி பார்க்குறாங்க கௌதம் கிட்ட. அப்போ பாட்டி கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்றதாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு மதுமிதா, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ வெளிப்படையாகவே அவன்கிட்ட பேசிடலாம், அதை அவன் தாங்கிப்பான், ஆனால் அவங்ககிட்ட பொய் மட்டும் நீ சொல்லிடாத, அதை கண்டிப்பாக அவனால் தாங்கிக்க முடியாது, அதை அப்படி சொன்னேன்னா அப்புறமா நீ பெரிய பிரச்சனையில நீ மாட்டிக்க போற அப்படிங்கிறாங்க. அப்போ மதுமிதா கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் பாட்டிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தலா வராங்க. அப்போ சவுந்தலாவும் அதே மாதிரிக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது உடனே சவுந்தலா மனசுல நினைக்கிறாங்க, அபிஷேக் லெட்டர் எழுதுனது நல்லாவே வேலை செய்யுது, நீ என்கிட்டே நீ மறைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சவுந்தலா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சந்தோஷ் மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சந்தோஷ் கேட்குறாங்க, மதுமிதா உங்களுக்கும் கௌதமுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ மது சொல்கிறாங்க, என்ன நீங்களும் அதே கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கும்போது அப்போ எனக்கு முன்ன குட்டி இதே மாதிரிக்கு உங்கள்கிட்ட யார் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கவும் பாட்டியும் அத்தையும் தான் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் உண்மையிலேயே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் கௌதம் அங்கே எப்படி இருக்கிறாரு அப்படிங்கும்போது இல்லை அவன் முகமே சரியில்லை, அதனால தான் எனக்கு சந்தேகத்தோடு நான் கேட்டேன், அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒன்றா பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. உடனே சந்தோஷம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மதுமிதாவோட அப்பா அம்மா வீட்டை தான் கட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா வேலைக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு டீலாம் அங்கே போட்டு வச்சாச்சு, இப்போ எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லவும் சரி ரேணுகா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கு எனக்கு கார்த்திகை தீபம் தானே அப்படிங்கும்போது அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது அதை மறந்துட்டியா அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு ரேணுகா கேட்கவும் நம்ம பொண்ணோட பிறந்த நாள் நாளைக்கு மதுமிதாவுக்கு
பிறந்தநாளுங்கிறதே மறந்துட்டியா? என்ன அவள் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போனதுமே நீ எல்லாத்தையும் மறந்துட்ட போலுக்கு அப்படிங்கும்போது, ஐயையோ ஆமாங்க 2 நாள் முன்னாடி கூட நினச்சிருந்தேன், இப்போ மறந்து போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உனக்கு பொண்ணு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மாயாவும் அதித்தியும் வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாளைக்கு யாருக்கு பிறந்தநாள் அப்படின்னு மாயா கேட்கும்போது மதுமிதாக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நாளைக்கு நம்ம வந்து பெரிய ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் கூப்பிட்டு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் அவங்க கணவர் வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கௌதம் சொல்கிறாங்க, அப்படியா அப்போ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்ட்டி நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, நாளைக்கு பிறந்த நாளில் ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேணுகா சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் எல்லாம் நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் கௌதமோட முகமே சரியில்லை. சந்தோஷ் வந்து இது பார்க்குறாங்க, என்னாச்சு கௌதமுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.